சென்னை நகைக்கடையில் கொள்ளையடித்த நகைக்கடை ஊழியரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள், சொகுசு கார், மோட்டார் சைக்கிள்களை மீட்டுள்ளனர். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள ஒரு நகைக்கடையில் 3300 கிராம் எடையுள்ள தங்க வளையல்கள் காணாமல் போயின. இந்த நகைகளை கடையில் வேலை செய்யும் பாஸ்கர் என்பவர் கொள்ளையடித்தது தெரியவந்தது. கொள்ளையடித்த நகைகளை அடகு வைத்தும் விற்பனை செய்தும் நடன மங்கையுடன் பாஸ்கர் உல்லாசமாக இருந்துள்ளார். அதோடு அந்த நடன மங்கைக்கு சொகுசு கார், 2 சக்கர வாகனங்கள், தங்க நகைகளை பரிசாக அளித்திருந்தது விசாரணையில் தெரியவந்தது. பாஸ்கர் கொடுத்த வாக்குமூலத்தை அடுத்து அந்த பெண்ணிடமிருந்து கார், 2 சக்கர வாகனம், 340 கிராம் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டதோடு நகைக்கடையில் பாஸ்கர் திருடிய வளையல்களை விற்ற மற்றும் அடமானம் வைத்த கடைகளில் இருந்து 2476 கிராம் எடையுள்ள தங்க வளையல்கள் உட்பட மொத்தம் 2816 கிராம் தங்க நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர். நகைகளை ஒவ்வொரு ஸ்மால் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல எடுக்கிறாரு. புருஷவாக்கம் பெனிஃபிட் ஃபண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 100 சாவரனுக்கு மேல கொடுக்கறாரு. முத்தூட் பைனான்ஸ்ல 2 இடத்துல இத அடகு வைக்கிறாரு. ரிகவரியில கிட்டத்தட்ட நாங்க 360 சாவரன் ரெக்கவர் பண்ணிருக்கிறோம். ஒரு ஹோண்டா சிட்டி கார், 2 பைக் ரெக்கவர் பண்ணிருக்கிறோம். நகைக்கடையில் கொள்ளையடித்த பாஸ்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.